நம்ம தம்பிகள் சில பேரு அண்ணா நீங்க என்ன நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுறீங்க, நம்ம வந்து எதிரி வந்து டிஎம்கே தான், அவங்களை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. பட் இந்த டிஎம்கே பிளே பண்றதே நாம் தமிழர் கட்சி வச்சுதான் அப்படின்றத நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதை புரிய வைக்கிறது தான் நம்மளோட வேலை, புரியுதுங்களா? சோ அதை நான் புரிய வைக்கிறத விட நம்ம அண்ணனே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. யாரு? சீமான். ஒரு புதிய கொடியை மாற்றிக்கொள்ளல. கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துட்டீங்க. கோட்பாட்டை முதல்ல பிறப்போக்கும் அதை நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் வச்சிருந்த கொடியை தம்பி அப்படியே எடுத்துக்கிட்டாருங்க. தமிழக வெற்றிக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சப்ப நாம் தமிழர் கொடி கலர் எடுத்துன்னு சொல்லல, ஸ்பெயின் கொடியை திருடிட்டாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க ஸ்பெயின் கொடி நீங்க தான் திருடி இருக்கீங்க அப்படின்னு தான் இப்ப நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கணும். இன்னொன்னு என்னன்னா, கலர் எப்படின்னா ஒருத்தருக்கு சொந்தமாகும், கொடியோட டிசைன் அவங்க டிசைன் பண்றாங்க. இப்ப நீங்க பண்ணீங்கன்னா அதே மாதிரி என்ன கணக்கு இது வந்து உங்கள்ட்ட இருந்து திருடிட்டா நீங்க சொல்றீங்களா? சரி, கொடி. அப்புறம் என்ன சொன்னீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது உங்களோட வார்த்தைகள். அதையும் வந்து அண்ணன் திருடிட்டாரு, தமிழக தம்பி திருடிட்டாரா? அப்ப திருவள்ளுவர் யாருன்னு? அவர் உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரா? திருக்குறள் உங்களுக்கு மட்டும் தான்? உங்க தாத்தாவா பாட்டன் அவர் தான் எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டு போனாரா? டே தம்பி, இது நம்ம பரம்பரை சொத்து, யாருக்கும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? ஏன்னா நீங்களே திருவள்ளுவர் இருந்து எடுத்து தானே வச்சிருக்கீங்க பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்னு. ஏன்னா இப்படி புடுக்குறீங்க? சரி, நாம் தமிழர் கட்சி நீங்க ஆரம்பிச்சீங்களா? உண்மையை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி 1950 காலகட்டத்தில் எஸ் ஆதித்யநாத் அப்படின்றவர் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா இப்ப 2009-10 தான் நீங்க அந்த பேரை எடுத்து நீங்க வச்சு கட்சியை நீங்க வச்சுக்கிட்டீங்க. சரி, திருடி அப்படியே வச்சுக்கிட்டீங்க பேரை. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் முகமா வச்சீங்களா, இல்ல பிரபாகரன் தேசிய தலைவர் அவர் முகத்தை கொண்டாந்து வச்சீங்களா? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சினா சீமான் அப்படின்ற பேர் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு பேர் வரல. இந்த இடத்துல பிரபாகரன் எங்க போனாரு? தலைவர் பிரபாகரன் தானே இருந்திருக்கணும். நீங்க ஒரு பொதுச் செயலாளர் இருந்திருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாமே. தமிழ் தேசியம் சொல்லி பேசிருந்தீங்களே, அது நீங்க சொந்தமா கிரியேட் பண்ணி கொண்டு வந்தீங்களே. தமிழ் தேசிய கொள்கை யார் கொண்டு வந்தா? 1961 காலகட்டத்தில் ஈவிகே சம்பத் அப்படின்றவர் இந்த தமிழ் தேசியத்தை எடுத்துட்டு வர்றாரு. சோ அவரையாவது எந்த இடத்துலயாவது நீங்க உங்களுடைய கட்சி பேனர்ல எங்கேயாவது வச்சு இவர் தான் தமிழ் தேசிய கொள்கையை முதல்ல கொண்டு வந்தாரு, நம்ம இவரை பின்பற்றி நம்ம இதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லையே. எவனுக்குமே எதுவுமே தெரியலன்றதுக்காக இந்த தமிழ் தேசியம், அப்புறம் வந்து நாம் தமிழர், இந்த மாதிரி கோட்பாடு எல்லாமே சீமான் ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்க காலகட்ட பிள்ளைகளை நம்ப வைக்கிறீங்க. இப்படி சொந்தமா கட்சி பேர் கிடையாது, சொந்தமா உங்க சிந்தனை கிடையாது, சொந்தமா உங்க கொள்கை கிடையாது, எல்லாமே நீங்க எங்கேயோ யார்கிட்டயோ வந்து திருடிட்டு வந்து தானே இப்ப நீங்க கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்ல முடியும்? இப்ப தமிழக வெற்றி கழகம் யார் ஆரம்பிச்சான்னு கேட்டா, காலத்துக்கும் அது விஜய் அவர்கள் தான் ஆரம்பிச்சார் அப்படின்னு எங்க டைப் பண்ணாலும் வரும். பட் நாம் தமிழர் யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, எஸ் ஆதித்யநாத்ல இருந்து 2009 காலகட்டத்தில் சீமான் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வரும். தமிழ் தேசிய கொள்கையை யார் இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டா ஈவிகே சம்பத், அதுக்கப்புறமா இப்ப நீங்க பேசுறீங்கன்னு வரும். இப்படி எல்லாத்தையுமே நீங்க கடன் வாங்கி கட்சி நடத்துறீங்க. உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஐடியாலஜி கிடையாது, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு செயல் திட்டம் கிடையாது. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? சோறு சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிச்சிங்க, உப்பு கொஞ்சம் நிறைய போட்டு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு உரைக்கும். இவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களை வந்து முட்டாள்களாக்கலாம், ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக்குறதுக்கு சீமானால் முடியாது அப்படின்றது என்னை போன்ற சிலர்னால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது.